ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காளான் கிரேவிங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆனோன்னு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோனையே 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக பட்டை, ஒரு அன்னாச்சி மொக்கு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சுக்கலாங்க. இது கூடவே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகா கொஞ்சமாக கலர் மாறினோனையே பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க, அதையும் சேர்த்திக்கலாம். சேர்த்து பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கோல்டன் ப்ரௌன் வந்தோடனேயே நம்ம 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக கல்லுப்பு கூட சேர்த்திக்கிறேனுங்க. இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சமாக மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதோட பொடிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காளானை இது கூட சேர்த்திக்கிறேனுங்க. நம்ம தண்ணி சேர்த்த வேண்டாங்க, காளானே நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணி சேர்த்தாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு காளான் தண்ணி நல்லா விட்டு வந்திருக்குதுன்னு. இந்த கேப்பில் நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேனுங்க, அதை எடுத்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூவும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தோன்னே இதையை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க. நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம காளான் கிரேவி கூட இதையே சேர்த்திக்கலாங்க. நம்ம இந்த பால் சேர்த்துனதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடணும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு காளான் கிரேவி ரெடி. இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.